நான் உங்க அருள். நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு சில வாரங்கள் தான் ஆகியிருக்கிற நிலையில மக்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு பாராட்டுகளும் விமர்சனங்களும் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் கருத்துல வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த அசைன்மெண்ட்டுகளுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம். பல அமானுஷ்யமான விஷயங்களையும் ஆச்சரியமான மனிதர்களையும் தொடர்ந்து இன்னைக்கு வியக்கத்தக்க ஒரு கிராமத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அதுக்காகத்தான் நான் இப்போ அண்டமான்ல இருக்கேன். அண்டமான்னதும் உடனே கடல் தாண்டி இருக்கிற அந்தமான் நிக்கோபர் தீவுகள்னு நினைச்சிடாதீங்க. இது மதுரை மாவட்டத்துல இருக்கிற அண்டமான் கிராமம். வழக்கமா எல்லா கிராமத்துக்குள்ளேயும் போற மாதிரி அண்டமான் கிராமத்துக்குள்ள போக முடியாது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்கள் இருக்கு. அதுல முதல் கண்டிஷன், காலணிகளை கழட்டி, அதாவது செருப்பை கழட்டி கையில தூக்கிக்கணும். இல்ல ஊருக்கு வெளியிலேயே போட்டுட்டு கிராமத்துக்குள்ள போகணும். இது என்ன புதுவிதமான ரூல்ஸா இருக்கு, எதனால அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அவசரப்படாதீங்க, அதை தெரிஞ்சுக்கதான் நானும் வந்திருக்கேன். அந்த இடம் வரையில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க செருப்பை கழட்டி கையில் எடுத்துருவாங்க. அது இயற்கையாகவே வந்துடுது. பேங்கில் வேலை பார்த்தா கூட ஷூவை கொண்டு போய் அந்த பாலத்தில் வச்சு தான் போட்டுப்பேன். கையில் எடுத்துக்கிட்டே வருவேன். கையில் சாக்ஸ் மட்டும் போட்டு அங்கே போய் தான் போடுறேன். ஊருக்கு வெளியில இருக்கிற காவல் தெய்வ கோவில் இதுதான் ஊரோட நுழைவாயில்னு எனக்கு தெரியப்படுத்துது. வழக்கமா ஷூட்டிங் போகும்போது அங்க உள்ள கிராம தலைவர்கிட்ட முன்கூட்டியே தகவல் சொல்லிடுவேன். ஆனா அண்டமானுக்கு வரப்போறேன்னு ஊர்ல உள்ள யார்கிட்டையும் நான் தகவல் கொடுக்கல. இந்த ஊருக்கு நாங்கள் இன்னைக்கு வரப்போகிறோம், இன்னைக்கு ஷூட்டிங் பண்ண போகிறோம், அப்படி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல. ஏன்னா இந்த ஊரை நான் ஒரு சோதனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்குள்ளே யார் நுழைஞ்சாலும் செருப்பு போடாமல் தான் நுழைவாங்க. அதாவது இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சும் போதே அவங்களோட செருப்பை காலிலேருந்து கையில் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஊருக்குள்ளே வரணும்னு ஒரு கட்டுப்பாடோட இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கட்டுப்பாடை நான் சோதிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் ரகசியமாக இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன். என்ன எதுன்னு சொல்ல போகிறதில்ல. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடைமுறை என்ன, இதை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன். கொஞ்ச நேரம் கேமராவை மறைவா வச்சு ஷூட் பண்ணா நாங்க கேள்விப்பட்ட விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு புரியும்னு நானும் என்னோட டீமும் நினைச்சோம். அந்த திட்டத்தை செயல்படுத்த ஊர் எல்லையில யாரோ மாதிரி நின்றுட்டு இருந்தோம். சில நிமிடங்கள்ல ஒரு தட்டு ரிக்ஷாக்காரர் ஊருக்குள்ள வந்தார். அவரோட கால்களை கவனிச்சேன். காலணி எதுவும் இல்லை. கொஞ்சம் தேடி பார்த்ததுல அவரோட செருப்பு ரிக்ஷாவுக்கு முன்புறம் தொங்கிட்டு இருந்துச்சு. அவரை தொடர்ந்து வந்த அத்தனை பேருமே காலணி இல்லாமலோ இல்ல காலணிய கையில வச்சுக்கிட்டோ தான் அண்டமானுக்குள்ள நுழைஞ்சாங்க. சந்தேகப்பட எதுவுமே இல்லை. அண்டமான் ஊருக்குள்ள யாரும் காலணிகளை பயன்படுத்துறதே இல்லை. இதுவரைக்கும் மறைஞ்சு ஷூட் பண்ணனா இப்போ அபிஷியலா ஊருக்குள்ள போக போறேன். எதனால இந்த பழக்கம்? அண்டமான் கிராமத்துல இது மட்டும்தான் வினோத பழக்கமா, இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க போறேன். அண்டமானுக்குள்ள நுழைஞ்சதும் முதல் ஆளா என் கண்ணில் பட்டது 80 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர். பார்க்கறதுக்கு என்னோட தாத்தா மாதிரியே இருந்த அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு உள் மனசுல எனக்கு தோணுச்சு. அதனால தயங்காம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அடுத்ததான் நான் சந்திச்சது ஊர் தலைவர் சோலைய. உங்களுக்கு இப்போ வயசு எவ்வளோண்ணே? 60 ஆச்சு. இந்த 60 வருஷத்தில் என்னைக்காவது மறந்து கூட இந்த ஊருக்குள்ளே நீங்கள் சரி போட்டதே கிடையாது. அவ்வளோ அவசரமாக இருந்தாலும் அது எடுத்துக்கிட்டு தான் வருவோம். கையிலே கொண்டு வந்து தான் போடுவோம். இப்போ உங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரீங்கன்னா எப்படி வருவீங்க? வெளியில் கையில் செருப்பு எடுத்து மணி கிளம்பிடுவோம். எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன். இங்கே ஊரில் இருந்தோம்னாலும் வயல் போனாலும் யாருமே செருப்பு போடுற பழக்கமே இல்லை எங்கள் ஊரை பொறுத்தாலும். இப்போ உள்ள தலைமுறை பசங்களும் இதை ஏற்றுக்கிறாங்க. எல்லாம் அது நடைமுறையாக இப்போ நான் பண்ணுறதை என் பிள்ளை பண்ணுது, எங்கள் அப்பா பண்ணதை நான் பண்ணுறேன். இப்போ அது மாதிரி நடைமுறையாக எல்லோரும் அதவே ரொட்டீனாக கடைப்பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அதை வந்து ஏன்னு கேட்ட கேள்வி இல்லை. அதனால தான் நீங்கள் ஏன் போடக்கூடாதுன்னு கேட்டால் தானே அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. அப்பா சொன்னது வழியாக அப்பா எப்படி இருந்தாரோ அது வழி நானும் இப்போ என் பிள்ளைகளும் அதே மாதிரி. அவன் இப்போ பேங்கில் வேலை பார்த்தா கூட ஷூவை கொண்டு போய் அந்த பாலத்தில் வச்சு தான் போட்டுப்பேன். கையில் எடுத்துக்கிட்டே வருவேன். கையில் சாக்ஸ் மட்டும் போட்டு அங்கே போய் தான் போடுறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பழக்கம். பழைய காலத்து ஆட்கள் மட்டுமில்ல, படிச்சு பெரிய வேலைகள்ல இருக்கிற இந்த காலத்து இளைஞர்கள் கூட தங்களோட ஊர் வழக்கத்தை மீறதே இல்லை. நான் போயிருந்தது வெயில் காலம் இல்லைங்கிறதால ரோட்ல என்னால செருப்பு இல்லாம ஈஸியா நடக்க முடியுது. இதுவே ஏப்ரல் மேல அண்டமானுக்கு வந்திருந்தா காலில் புண்ணோட தான் ஊருக்கு திரும்பி இருக்கணும். ஆனா இங்க உள்ள மக்கள் மழையோ வெயிலோ புயலோ எதுக்காகவும் தங்களோட நம்பிக்கையை தளர்த்திக்கல. இந்த அண்டைமான்ல எந்தெந்த பகுதியிலலாம் செருப்பு போடாமல் நடக்கணும்?
ஃபுல்லாக ஊருக்குள்ள நுழையும் போதே செருப்பு போட மாட்டோம். அந்த 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 ரோட்டில் போடுவா பெரும்பாலும் வீட்டில் தான் எடுத்து வர கையில் இந்த அங்கே வண்டி தான் போடணும். அந்த மந்தை இருக்குல்ல அந்த பாலத்துக்கு போகிற வழி தான் போடுவாங்க. இப்போ நீங்கள் உச்சி வெயிலாக இருக்குது, அப்போ கூட நாங்கள் இப்போ காலத்தை போட மாட்டோம். சுட்டாலும் பரவாயில்லன்னு சும்மா தான் போவோம். அங்கே போய் தான் போடுவோம். இங்கே போயிட்டு வந்து அங்கே வந்தானே கழட்டிக்கிறோம். போகணும். அதே அந்த சின்ன பிள்ளை கூட பார்த்தோன்னா அது வாட்டு கையில் தூக்கிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த வழக்கம். இப்போ சின்ன பசங்கள்லாம் இந்த ஊரில் அடம் பிடிக்க மாட்டாங்களா, செருப்பு போட்டு போவோம் அப்படின்னு? மாட்டா. சாமி இருக்குன்னு சொன்னா பயந்துக்கிட்டு அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க கையில். அதெல்லாம் சொல்ல வேண்டியது. அது வாட்டுக்கு எடுத்துட்டு அது வாட்டு போயிடுவோம் ஆட்டோமேட்டிக். இங்கேருந்து கொண்டு அங்கே போட்டுக்கிறோங்க. அண்டமான் கிராமத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட செருப்பு போடாத இந்த வழக்கத்தை கடைப்பிடிக்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஸ்கூலுக்கு போகும்போது கூட செருப்பை கையில் எடுத்துட்டு தான் போறாங்க. ஆனா யாரும் அதை கட்டாயத்துக்காக பண்ற மாதிரி தெரியல. அதை தங்களோட வாழ்வியலாவே மாத்திக்கிட்டாங்கன்னு தான் தோணுது. எனக்கு அப்போ இருந்தே இந்த பழக்கம் இருக்குது. நாங்கள் டியூட்டி போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் மேக்ஸிமம் நான் டியூட்டி போய் ஷூ போட்டு தான் போவேன். இப்போ தான் டூ வீலரு, முன்னாடிலாம் ஆரம்பத்தில் டூ வீலர் கிடையாது. இப்போ ஷூவை மழை பெஞ்சாலும் சரி ஷூவை சாக்ஸ் கையில் எடுத்துகிட்டு போய் வரும்போது பார்த்தீங்கன்னா பாலம் இருக்கும், கையில் துணி கொண்டே போவேன். அந்த துணியை வச்சு காலையில் அந்த மண்ணெலாம் தொடச்சிட்டு அப்படி சாக்ஸை ஷூ போட்டு தான் போவேன். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணலாம். 4 பேர் கூட வந்துகிட்டே இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக கை கீழே போயிடும். அதை யாரும் சொல்லிட்டுலாம் கிடையாது. ஒரு சில பேர் வெளியே ஃப்ரெண்ட்லாம் வெளியிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை சொல்லிடுவேன். கோயில் இருக்குன்னு சொல்லுவேன், நாசுக்காக சொல்லுவேன். கோயில் இருக்குங்க செப்பல் கட்டினா வருஷத்தில் கட்டிடுவாங்க. மேக்ஸிமம் 90% கட்டிடுவாங்க. அண்டமான் கிராமத்திலிருந்து வெளியூர் போய் படிக்கிற மாணவர்களும் சரி, வெளியூர்ல இருந்து அண்டமானுக்கு வர மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் சரி, காலணிகள் அணியாத இந்த பழக்கத்தை கடைபிடிக்க தவறல. அண்டமான் கிராமத்து பசங்களை முதல்ல பார்க்குற வெளியூர் பசங்க இவங்களோட பழக்கத்தை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா காலமா இவங்க கடைபிடிக்கிற பழக்கத்தை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க மேல தனி மரியாதையே வைக்க தொடங்கிடுறாங்க. அதே மாதிரி வெளியூர்ல இருந்து வேலை நிமித்தமா தினசரி அண்டமானுக்கு வரவங்க துவக்கத்துல செருப்பை கழட்டி கையில எடுக்க தயக்கப்பட்டாலும் போக போக ஊருக்குள்ள ஒருத்தரா மாறி தன்னிச்சையா அந்த பழக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பசங்க, அதாவது இளவந்தாரி பசங்க, அவங்களும் இதை எப்படி ஒத்துக்கிறாங்க? எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்து போட்டு போறாங்க. வந்து யாரும் வலுக்கட்டாயம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு பழக்க தோஷம் மாதிரி வந்துடும், அதே மாதிரி வந்துடும். ஆனால் இந்த இப்போ உள்ள இந்த நர்சரி ஸ்கூலு, இப்போ ரொம்ப பிரைமரி ஸ்கூலில் படிக்கிற பயிலுக்கு அந்த வேன் வருதுல்ல, இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து இந்த ஷூ மாட்டுறது அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுக்காக வீட்லேயே மாட்டி என்ன செய்கிறாங்க, கையில் தூக்கிட்டு வந்து இன்னும் வேனில் ஏற்றி விட்றாங்க. அது தவிர்க்க முடியாது. அது வந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அவங்கள வந்து ஷூ மாட தெரியாத வேலை வந்து பாலத்தில் வச்சுட்டு போட்டு போகணும். அதனால் அதை மட்டும் அவங்க மாட்டிட்டு கையில் தூக்கியாந்து வேனில் ஏற்றி விட்டு போவாங்க. அது தவிர்க்க முடியாது. ஒரு வயசு போய் 2 வயசு போயிலுக்கு கேன்வாஸ் மாத்திரை எப்படி ஷூ மாட்டுறது அப்படின்னு தெரியுமா? அதனால் அது ஒன்று மட்டும் செய்ய முடியாது. இது வரைக்கும் எத்தனை தலைமுறை கடந்து வந்திருக்கும் இந்த பழக்கம்? அப்போ ஒரு 5 தலைமுறையாக வைங்களேன். 100 வருஷம் முடியல, ஒரு 5 தலைமுறை ஓடி இருக்குங்களா. இப்போ மாமா அவங்க வந்து 4வது தலைமுறை. யார் இவர் பையங்க, அவர் மையங்க, அவர் பேரங்க. அப்போ 4 தலைமுறை. அவர் பேரங்களும் பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. அப்போ 5 தலைமுறை ஆகுது கணக்கு. சரிங்க. இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த நடைமுறை அப்படியே தொடரும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நிற்கவே இல்லைங்க. அண்டமான் கிராமத்திலேயே பரம்பரையா வசிக்கிறவங்க காலணி அணியாத தங்களோட பழக்கத்தை மாத்திக்கணும்னு நினைக்கல. ஆனா வெளியூர்ல இருந்து இங்க வந்து குடியேறின சில பேர் ஏன் செருப்பு போடக்கூடாது, போட்டா என்ன ஆகும்னு ஆரம்பத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதோட மட்டும் இல்லாம செருப்பு அணிஞ்சுக்கிட்டு ஊருக்குள்ள வலம் வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களால வேற வழி இல்லாம ஊரோட ஒத்து போயிருக்காங்க. நான் வந்து இப்போ இங்கே குடியேறி 30 வருஷம் ஆகுது. நான் அந்த ஊருக்கு வந்து குடியேறும் போது செருப்பு போட்டுட்டு தான் நான் வந்தேன். இந்த ஊரில் தான் என் மனைவி பிறந்த ஊர். இந்த ஊரில் நான் கல்யாணம் முடித்த பிற்பாடு இது கட்டுப்பாடாக இல்லை, பெரியவங்க பணக்காரங்க வசதியானவங்களுக்காண்டி இந்த மாதிரி நீங்கள் மரியாதை செய்யணுங்கிறக்காண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னை சொல்கிறீங்களான்னு என் மனைவிட்டே நான் தகராறு பண்ணியிருக்கேன். அப்படி இதை இல்லைங்க, இது வந்து தெய்வத்துக்கு பயந்து தான் எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து நாங்கள் இந்த மாதிரி செருப்பை கழட்டிட்டு வந்துடுவோம். ஊர் மந்தையில் வெளியவே அந்த பாலம் தாண்டும் போது நாங்கள் செருப்பை கழட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அதே மாதிரி வீட்டை விட்டு போகும்போது பாலத்தை தாண்டி தான் செருப்பு போடுவோம். கல்கை தாண்டின உடனே இது தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து யாருக்காண்டியும் இல்லை, தெய்வத்துக்காண்டி தான் இந்த இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நானும் அதையும் அத்துமீறி என் மனைவி சொன்னதையும் கேட்காம
அசால்ட்டாக அலட்சியப்படுத்தி நான் போனேன். அதுக்கு எனக்கு உடனே பனிஷ்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்று என்னை படுக்கையில் போட்டுருச்சு. ஏன்னா அவங்க வந்து ஊர் மரியாதைக்காரங்க. அந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன். அந்த வீட்டில் பொண்ணு எடுத்ததும் இல்லாமல் அதே இடத்துலையே நான் வந்து வீடு கட்டி குடியேறியிருக்கேன். அதனால் என்னை வந்து சில மன உளைச்சல் ஏற்படுத்தி உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையில் போட்டு அப்புறம் என் தெய்வத்திட்ட வந்து அவங்க குலதெய்வத்திட்ட வந்து சாமியை கும்பிட்டு எங்கள் கணவர் தெரியாமல் செஞ்சிட்டாருன்னு சொல்லி என் மனைவி வேண்டுதல் பண்ணிவிட்டு உடம்பு சௌரியமாகி அதுக்கு பிற்பாடு தான் நானும் அதை உணர்ந்து இன்னைக்கு வரைக்கும் மந்தையில் செருப்பு போட மாட்டேன். அண்டமான் கிராமத்துல காலணிகள் போட முயற்சி செஞ்ச அத்தனை பேருக்கும் உடல்நிலை கோளாறு ஏற்படுறதாவும் குடும்பத்துல பிரச்சனைகள் வலுத்ததாவும் எல்லாருமே பரவலா சொல்றாங்க. இதையெல்லாம் கடந்து சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி அண்டமான சேர்ந்த ஒருத்தர் ஊர் கட்டுப்பாட்டை மீறி காலணி அணிஞ்சதால அகோர மரணம் அடைஞ்சிருக்காரு. கீதாரி ஒருத்தர் ஆடு மேய்க்கிற கீதாரி இது வரையும் செருப்பு போட்டு போயிருக்காரு. அப்போ கரையில் வந்து கருவ மரம் நிறையா இருக்குது. இந்த இதில் அந்த கருவ மரத்தில் ஊட வந்து ஆடு மேய்க்கிறவங்க செருப்பு போடாமல் முள்ளில் போக முடியாது. கரையில் போகிறவர் செருப்பு போடாமல் போய் அங்கிட்டு போய் போட்டுக்கேன்னு சொல்ல நான் அந்த முள்ளுக்குள்ளேயும் முடிக்குள்ளேயும் தரேன். நான் எப்படியா செருப்பு போடாமல் போகிறது? நான் போட்டு போய் இது பண்ணுறேன். அவங்க சாமி வேண்டாம் என்னை கேட்குறேன். அவர் யதார்த்தமாக போய் ஒரு கருவ மரத்தில் போய் கருவங்காய் இப்படி அனுப்பியிருக்கார். அது சடனாக வந்து அந்த கருவங்காய் அளக்கும் போது அந்த அளக்கு மட்டும் அருவா மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த கம்பை வந்து இந்த இடத்துல குத்தி இங்கேருந்து கீழே வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே காலி. காலணி அணிஞ்சா மரணம் கூட ஏற்படும்னு பயந்து அதுக்கு பிறகு மக்கள் யாரும் விஷ பரீட்சை செய்ய தயாரா இல்ல. இப்போ வெளியூர்ல இருந்து அண்டமானுக்கு வர யாரையும் காலணிகளை கலட்ட சொல்லி ஊர்க்காரர்கள் கட்டாயப்படுத்துறதில்ல. ஆனாலும் கூட அண்டமானுக்கு வர அக்கம் பக்கத்து கிராமத்து மக்களும் தங்களோட காலணிகளை கழட்டிட்டு தான் கிராமத்துக்குள்ள வராங்க. பைக் கார்ல வந்தாலும் கூட இந்த நடைமுறையை யாரும் மாத்திக்கிறதில்ல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த பழக்கம் வேரூன்றி இருக்க காரணம் என்ன? அதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. அது என்னன்னு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். காலம் காலமா காலணிகள் அணியாத அதிசய கிராமமான அண்டமான்ல தான் நான் இப்போ இருக்கேன். எதுக்காக இந்த பழக்கத்தை அண்டமான் கிராம மக்கள் பின்பற்றாங்க? பொதுவா ஒரு கிராமத்துல காலணிகள் அணியலன்னா ஜாதி பாகுபாடு காரணமா இருக்கும்னு எல்லாரும் நினைப்போம். நானும் முதல்ல அதைத்தான் நினைச்சேன். ஆனா அண்டமான்ல அப்படி எதுவும் இல்லை. இப்போ இந்த ஊர் கட்டுப்பாடுன்னா அது என்னென்னங்க? என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யாராக இருக்கிறது ஒரு 4-5 ஜாதியில் இருக்கிறோம். ஜாதி மத வேறுபாடு இல்லாத ஊருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரை நான் நிச்சயம் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சுடுகாடுன்றது வந்து எல்லா ஜாதி மதம் எல்லாத்துக்கும் ஒரே இடம் தான். இங்கே வந்து பாகுபாடே இல்லை. முன்னால் பார்த்தீங்கன்னா குடிநீர் எடுக்கிற கிணறை பார்த்தீங்கன்னா எல்லாரும் தண்ணி எடுப்பாங்க. இது அவங்க கீழ் ஜாதிக்காரவங்க மேல் ஜாதின்ற பாகுபாடே இல்லாத ஒரு கிராமமாக இருந்தது. மாதிரி கிராமமாக கூட டெல்லியிலேருந்து வந்தவங்க எடுக்கணும்னு ஒரு காலகட்டத்தில் இருந்த கிராமம். அண்டமான் கிராமத்து மக்கள் சொல்றத பார்த்தா எங்க ஜாதி பாகுபாடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கிராமத்து மக்கள் காலணிகள் அணியாம இருக்க வேற என்ன காரணம் இருக்கும்? இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் இதுக்கான விளக்கத்தை எனக்கு கொடுத்தாரு. மதுரையை சுற்றி எத்தனையோ கருப்பசாமி கோயில் இருக்கு. இருந்தாலும் இந்த ஊருக்கு குறிப்பா இப்படி ஒரு கட்டுப்பாடு. இதை பாருங்க, முன்னாடி இப்போ இப்படி சுற்றி பாருங்க, சொல்றேன் பாருங்க. பிள்ளைக்கு தெரியும், தனியாக தெரியுதா, முடியும் நிற்கிறா விளையாண்டுச்சா. இப்போ சொல்கிறேன், இது வந்து கிராமத்துக்கு சாமி வேணும்னு எல்லாரும் அங்கங்கே சொல்ல எடுத்து வைப்பாங்க. இது அப்படி எடுத்தது இல்லை. இங்கேருந்து கிராமத்தை மொத்தமாக 5 பேர் கிராமத்துக்கு வேணும்ட்டு 5 பேர் முக்கியமாக போயிருக்காங்க. அதில் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவும், எங்கள் அப்பாவுக்கு தாத்தா ஒருத்தர், அவரும் போயிருக்காரு. அங்கே போய் 18ஆம் படின்றது உலகமே தெரிஞ்ச கோயில். அதுகிட்ட புடிமண்ணு வாங்குறது லேசான விஷயம் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் சொன்னதே புடிமண்ணு சாமிட்டு ஆயிருக்கான். எங்களுக்கு சாமி நீ வரணும், எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் சாமி வேணும்னு கேட்கும்போது, ஆனால் நான் கொடுக்குறேன், உனக்கு புடிமண்ணு கொடுக்குறேன், ஆனால் இடையில எங்கனையும் இறக்க வைக்கக்கூடாது, கம்பளியை போது கொண்டு போ. ஆனால் யார் கொண்டுட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எனக்கு பழி கொடுக்க முடியாது கேட்டிருக்கு. அப்போ வந்து 5 பேர்த்தில் ஒருத்தர் வந்து அது எங்கள் வாரிசு ஒருத்தர் வந்து அது நான் பரவாயில்ல நான் கொண்டுட்டு போகிறேன்னு இருக்காரு. அப்படி கொண்டு வரோம். அது என்னென்ன சாமின்ற போது வர அருள் கூடும்போது பவர் கூட இருக்குது. அந்த பவர் வந்து தாங்க சக்தி இருக்குன்னு எல்லாத்துக்குமே. இப்போ சாமியாரங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மதிக்க முடியாது, 10 கிலோ பிடிக்க முடியாது. அது நேரம் நடக்குதுல்ல. அப்படி கொண்டு வரும்போது பஸ் அவர் வந்து வச்சு இறக்கணும். அந்த இடம் தான் மடையிட்ட இறந்துடுறாரு அவங்களுக்குள்ளே. அதை வச்சு தான் நாங்கள் கும்பிட்றோம். நான் நம்பி செய்கிறது பூராமே நடக்கும். எல்லாத்துக்கும் நடக்குது. அது 18ஆம் படி கோவில்ல இருந்து எடுத்து வந்த கருப்பசாமி என்பதால தான் அவருக்கு அத்தனை மரியாதைன்னு அண்டமான சேர்ந்த கோபி என்கிட்ட சொன்னார். ஆக்ரோஷமான காவல் தெய்வங்கிறதால கருப்பசாமி மேல பயம் அதிகம்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. இந்த கதைகள் அத்தனையும் சின்ன வயசுலயே கேட்டு வளர்ந்ததால அண்டமான் மக்களுக்கு
காலணி அணியா பழக்கம் இயல்பா வந்துடுது. ஆனா வெளியூர்ல இருந்து இங்க திருமணமாகி வரவங்க இந்த வழக்கத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க? வெளியூர்லேருந்து கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வராங்களா, அவங்கெல்லாம் இதை எவ்வளோ சீக்கிரம் ஏற்றுப்பாங்க? உடனே பிக்கப் பண்ணிடுவாங்க. பார்த்தோன்னா ஒரு சாமிக்காக பயந்துட்டு உடனே அவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. எதுனா கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் எதுனா? இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சாமிக்கு பயம். அந்த ஊர் என்ட்ரன்ஸ் வந்தோடனேயே அங்கே இருக்கிற இடத்துலையே எல்லாமே செப்பல் ரிமூவ் பண்ணிடுவாங்க. திரும்ப கிளம்பும் போது அவுட்டரில் போய் அங்கேருந்து போய் தான் அந்த பக்கம் போய் போட்டு போகிறது. அதை யாரும் அவ்வளோவா மறுத்ததெல்லாம் கிடையாது? மறுத்து கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் தான் மறுத்தார் முதல்ல. அவருக்கு ரொம்ப அப்புறம் உடம்புக்கு முடியாம ஆயிடுச்சு. அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இல்லை வேணும்னு யார் பண்ணுறீங்க, யாரோ பணக்காரங்களுக்கு பயந்துட்டு கலட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் திரும்ப அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம ஆனானே அவரே திரும்ப அவரை தன்னால கலட்ட ஆரம்பிச்சிட்டார். அண்டமான சேர்ந்த பெண்கள் வெளியூருக்கு திருமணமாகி போய் திரும்ப ஊருக்கு வரும்போது தங்களோட கணவரையும் செருப்பை கழட்டி கையில எடுத்துக்க சொல்றாங்க. மறுக்கிறவங்க கிட்ட தங்களோட கிராமத்துல உள்ள கட்டுப்பாடுகள் பத்தி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து கல்யாணம் ஆகி வெளியூர் போய் வாழ்கிறீங்கக்கா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோட இந்த ஊருக்கு வரும்போது அவர்கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? எங்கள் ஊரில் எங்கள் சாமி இந்த பயங்கரமான துடியான சாமி, நாங்கள் செப்பல் போட்டு நடக்க மாட்டோம் அப்படின்னு சரின்னு கேட்டுக்குவாங்க. கேட்டாங்க. அப்புறம் கையில் எடுத்துகிட்டே ஊருக்குள்ளே போவோம். அதனால் இப்போ பெரும்பாலும் நான் செப்பலே போட்டு வர மாட்டேன். அது எதுக்கு எடுத்து சுமந்துட்டு போனால் மறுபடியும் எடுத்துகிட்டு வருவானேன்ட்டு போடுறதே இல்லை. இப்போ கொஞ்சம் நாளாக விட்டுட்டு சும்மா தான் வருவேன். எங்கள் வீட்டில் அதே மாதிரி தான் வருவாங்க. அது கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்களா உங்கள் வீட்டில், உங்கள் ஊரில்? அங்கே இல்லை, உங்கள் ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வச்சுருக்க கட்டுப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்டைமான் ஊருக்காரங்க நீங்கள் அப்படின்னு வெளியூரில் போய் சொல்லிக்கிறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? இந்த ஊரில் இருக்கிற நிகழ்ச்சி நடக்குதுல்ல, ஒன்று நடக்கிறத பார்த்துட்டு பெருமையாக தான் எங்களை பேசுவோம். எங்கள் ஊர் மாதிரி எங்கேயும் வராது அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஊருக்குள்ள காலணிகள் அணியக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆச்சரியமான கட்டுப்பாடுகள் அண்டமான்ல இருக்கு. அது அத்தனையையும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். காலம் காலமா ஊருக்குள்ள செருப்பு அணியாத ஒரு விசித்திர கிராமத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். காலணி அணியாத வினோத பழக்கம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வியக்கத்தக்க விஷயங்கள் அண்டமான்ல இருக்கு. இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தங்க இறந்துட்டா அவங்களுக்கான இறுதி சடங்கை மொத்த கிராமமே முன்ன நின்று செய்யணும். இப்போ யாராச்சும் ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டாங்கன்னு வைங்க, ஊர் கட்டுப்பாடு என்னன்னா நடவு நட்டுக்கு இருந்தாலும் அப்படியே போட்டு வந்துடணும். கதிர் அறுவடை பண்ணாலும் அவங்க எடுத்து அடக்கம் பண்ண 2 நாள் ஆனாலும் கூட 2 நாள் வயலில் தான் கிடக்கும். அப்புறம் தான் கட்டவே போவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் தொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது போக முன்னால் இது ஆரம்பிக்கையில் கிட்டத்தட்ட 1966 62 எங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ நாளனா அன்னைக்கு உள்ள காசு நாளனா அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஒரு வசதி இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து அப்படியே இல்லை. ஒரு மொட்டை பாடையை தவிர இங்கே தேர் கீர் கட்டுற வியாபாரமே கிடையாது. கொட்டு வைக்கக்கூடாது, வானம் போடக்கூடாது, யாரும் வேலைக்கு போகக்கூடாது. இன்றைக்கி ஒருத்த வீட்டில் அது என்ன ஜாதிக்காரவங்க வீடு இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் பணக்காரவங்களாக இருந்தாலும் நாகர் பாடம் தான் கட்டணும். யாரும் தேர் இது எல்லாம் கட்டுறது இல்லைன்றது எங்கள் பெரியவர் நல்லமணி கோனார் வகுத்த திட்டம் இது. பல வருஷத்துக்கு முன்னாடி இறுதி சடங்குக்காக ஒரு வீட்டுக்கு 4 அணா கொடுத்தாங்க. இப்போ அது 10 ரூபாயா அதிகரிச்சிருக்கு. 150 குடும்பங்கள் அண்டமான்ல இருக்கிறதால மொத்தம் 1500 ரூபாய் கலெக்ஷன் ஆயிடும். மற்ற செலவுகளை ஊர்க்காரங்க ஏத்துக்கிறதால எளிமையான இறுதி சடங்குக்கு இதுவே போதுமான தொகை. ஒரு வீட்டு வரி, அதாவது 3 பேர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு வரி கொடுக்கணும். 4 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தா 4 பேர் கொடுக்கணும். இது 50 பைசா, அப்புறம் 1 ரூபா, ஒரு 2 ரூபா, ஒரு 5 ரூபா, இப்போ 10 ரூபாயா இருக்கு. இப்போ இறந்த அன்னைக்கு யாரும் வேலைக்கு போகக்கூடாது. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போட்டு வந்துடுறேன். அந்த பிரேதம் அடக்கம் பண்ணவரெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி, கருதா எடுத்தாலும் அப்படியே போட்டுறணும், நாற்று பிடுங்கினாலும் அப்படியே போட்டுறணும், நடவு நட்டாலும் அப்படியே போட்டுறணும். இப்போ சொந்தக்கார வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் இதை முடியாமல் அங்கே போகக்கூடாது. பல கட்டுப்பாடுகளையும் பொது பழக்கத்தையும் நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கிற அண்டமான் மக்கள் தங்களோட காவல் தெய்வமான கருப்பசாமியோட சக்தியை முழுமையா நம்புறாங்க. கருப்பசாமி முன்னாடி ஆரம்பிச்ச எந்த செயலும் இதுவரைக்கும் தோல்வியில முடிஞ்சது கிடையாதான். நான் 10th முடிச்சுட்டு பியூர் ஐடிஎம் படித்த பின்னாடி எனக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வருது. இன்டர்வியூ வரும்போது நீங்களும் என்ன செய்வீங்க, மினிஸ்டரை பார்க்கணும், அவரை போகணும். நான் அதெல்லாம் பார்க்கல. இன்டர்வியூ கார்டை கொண்டு நீ காலில் வச்சேன். காலில் வச்சு கும்பிட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்போ கூட ஒருத்தர் கேட்டார், என்னப்பா தம்பி இன்டர்வியூ இருக்காமல? ஆமாம் கருப்புன்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு கிடச்சிடும் அப்படின்னு. என்னையா நீ மினிஸ்டர் பிடிச்சிருக்கா, நீ போய் சாமி எனக்கு இது வருது எல்லாமே சொல்லி வச்சுட்டு போனேன். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் போட்டு எனக்கு ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வந்துச்சு. மெட்ராஸ் ஹெவியான ப்ரெஷர். நான் போகும்போது நான் 2006 எனக்கு இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் வந்துச்சு. ஆனால் நான் 5 வயசு செலவழிக்கலை.
இங்கேயும் சொல்கிறேன். அதே 50 ரூபா கொடுத்தினா அவெல்லாம் நான்லாம் 5 பைசா வலிக்கலை. துவக்கத்துல அண்டமான்ல மட்டும் இருந்த இந்த வழக்கங்களும் கட்டுப்பாடுகளும் இப்போ அக்கம்பக்கத்து ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. காலணி அணியாத ஒரு பழக்கத்தை தவிர மற்ற விஷயங்களை பக்கத்து ஊர்கள்லையும் கடைபிடிக்கிறாங்க. இதுல நல்லது என்ன கெட்டது என்னன்னு ஆராய்ச்சி பண்ண நான் விரும்பல. இன்னைக்கு ஒரு அதிசய கிராமத்தை பார்த்த திருப்தியோட ஊருக்கு திரும்ப போறேன். திரும்பவும் இன்னொரு வித்தியாசமான ஒரு நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் நைட் ஃப்ரம் அருள்.